ஜோசப் பிரபாகரன் அவரும் நம்மோடு மற்றொரு பக்கம் நேரலையில் இணைந்திருக்கார். நம்ம அவரோடும் பேசலாம். ஜோசப் பிரபாகரன் சார், இப்போ அவங்க பத்திரமாக தரையிறங்கி விட்டார்கள். இப்போ இதற்கு முன்பு பேசிய சிவசுப்பிரமணியன் சார் சொன்னது போல இப்போ உள்ள இருக்கக்கூடிய 4 வீரர் வீராங்கனைகளும் மீட்கப்பட்டு ஓரிரு நாட்கள் அப்சர்வேஷனில் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் அவங்க பொது வாழ்க்கை நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதா இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட சந்திப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது இதற்கு முன்பு எத்தனையோ ஆஸ்ட்ரானட் விண்வெளி வீரர்கள் இது போன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் சுனிதா வில்லியம்ஸுடைய நிகழ்வு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அது தொழில்நுட்ப ரீதியான சிக்கல். 9 மாதங்கள் ஒரு பெண் வீராங்கனை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்ததுனால இல்லை வேறு என்ன காரணங்களாக இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது இதில் நம்ம இன்னைக்கு இருக்கிற தற்போதைய அமெரிக்காவுடைய அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதில் அவங்க ஏதோ ஒரு 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 அடர்ந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய இங்கேருந்து ரொம்ப நிறையா விஷயங்கள்லாம் பேசி அதை அனுப்பிச்சு மீட்கிறோம் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இப்போ அவங்க அந்த குரூ 9 கூட பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னால் ஏற்கனவே அங்கே போய் ஜாயின் பண்ணதான். இப்போ ஒரு 4 பேர் ஃபர்ஸ்ட் போனாங்க. இப்போ போனாங்களா குரூ 10, அது இப்போ அங்கே தான் இருக்கு. அது வரல திரும்ப. நீ எப்படி சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி நாங்கள் ஏதோ ஒருத்தன் கொண்டு போய் அந்த இதில் மீட் கொண்டு வரோம் அப்படி கிடையாது. உண்மையிலே அங்கேருந்து 6 மாதத்துக்குள்ள ஏற்கனவே இருந்த அதெல்லாம் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 6 மாதம் கூட வந்திருக்க முடியும். ஆனால் இப்போ அமெரிக்க அரசியல் சூழல் என்னன்னா, இதுக்கு முன்னால் இருந்த ஜோ பைடன் அரசாங்கம், இப்போ ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப்போட அரசாங்கத்தில் எலான் மஸ்க் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருக்கிறார். அவருக்கு அஃபிஷியலாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டார். அப்போ என்னன்னா, அவருக்கு இப்போ நமக்கே தெரியும், போயிங்கும் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் நாசா ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரியான ஸ்பேஸ் இதை கொண்டு போகிறதுக்கான அந்த இதுக்கு மனிதர்களையோ இல்லை ஆட்களையோ பொருட்களையோ கொண்டு போகிறதுக்கான ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கும்போது எலான் மஸ்க் நீங்கள் அவர் பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறதுனால அவர் போயிங்கோட கம்பெனியை அவர் காலி பண்ண, அதாவது அதனுடைய முக்கியத்துவத்தோட நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுனால இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கலந்துருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம நிறைய உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது இட் இஸ் அ ரிட்டர்ன் தான். இது ஒரு திரும்புதல் தான். சுனிதா வில்லியம்ஸ் படத்து திரும்புதல் நாட மீட்பு. நம்ம ஆனால் நிறைய இடங்களில் அவரே ஒரு அரசியல் தலைவர், அவர் ஒரு நாட்டுடைய பிரதமர், அவரே இதை நாங்கள் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, நான் உங்களை கஷ்டப்பட்டு மீட்க போகிறேன், ஜோ பைடன் அரசாங்கம் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே ஜோ பைடன் தான் வெரி இன்எஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு புதாகரமான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. இன்னொன்று இந்த லைவ் கூட பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சந்தோஷமா இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது இந்த நிகழ்வை ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறுனால ஒரு தாமதம் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, நாசா ஓகே நீ கண்டினியூ பண்ணிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஷிஃப்ட் திரும்ப போறதுக்கு நீங்க கண்டினியூ, ஆல்ரெடி சுனிதா வில்லியம்ஸ் அந்த பயிற்சி இருந்ததுனால அவங்க கண்டினியூ பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்கிறத ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு அறிவியலாளர்களோட, இன்ஃபேக்ட் நாசாவே சில இடங்களில் அதை மறுக்கிறாங்க. நாங்கள் அறிவியலாளர்களாக அறிவியல் பரப்பில் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இதில் இருக்கிற அரசியல் தான் இந்த இவ்வளோ முக்கியத்துவத்தை இன்னைக்கு அவங்களே கிரியேட் பண்ணி இது அப்படி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணா அப்படின்றதான் எங்களோட பார்வையா இருக்கு. நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்றதும் கிட்டத்தட்ட அது அரசியல் சூழல்களை சார்ந்து மீட்பு பணிகள் நடந்திருக்கு. இது வழக்கமான ஒன்று தான். விண்வெளி வீரர்களையும் வீராங்கனைகளையும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து மீண்டும் கொண்டு வரதோ அல்லது அவர்களும் மீண்டும் ஆய்வு பணிக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்புவதோ. ஆனால் சுனிதா வில்லியம்ஸுடைய இந்த மீட்பு நடவடிக்கை என்பது உலக அளவில் பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எத்தனையோ நேயர்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கலாம். இப்போ இங்கிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பல நாடுகளை சேர்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் போகிறாங்க. அங்கே என்ன மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்வாங்க? இப்போ இங்கிருந்து போய் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இருந்திருக்காங்க. 8 நாட்கள் தான் இவங்களுக்கு திட்டமிடப்பட்ட பயணத்துடைய நேரம் என்பது. இந்த 8 நாட்களில் தான் இவங்களுடைய ஆய்வுகளோ அல்லது வேறு நடவடிக்கைகளோ இருந்திருக்கும். ஆனால் இப்போ 9 மாதங்களாக நீட்டிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த 9 மாதங்களில் இவங்களுடைய பணிகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? உண்மையிலேயே சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய வீரர்களோ வீராங்கனைகளோ என்னென்ன மாதிரியான ஆய்வுகளை நடத்துவாங்க? நீங்கள் ஒரு பேராசிரியரும் கூட நிச்சயமா வரலாற்று ரீதியான சில தகவல்கள் உங்ககிட்ட இருக்கலாம். அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்க பிரபாகரன். புரியுது. அதாவது கண்டிப்பா, அதாவது என்னன்னா நீங்க அந்த சுனிதா வில்லியம்ஸோ அல்ல புஷ் வில்மரோ ஒரு அந்த போயிங்கோட ஸ்டார் லைனர்ல ஒரு பரிச்சத்த ரீதியா போயிட்டு திரும்ப வர்றதாக அந்த இது போனாங்க 8 நாள் 9 நாள் சொல்லிட்டு.
ஆல்ரெடி அவங்க போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்க கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க, ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க, அமெரிக்காவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக அந்த ஆய்வு பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்க போனதுக்கு அப்புறம் ஓகே, அவங்க அந்த ஹீலியம் கசிவு இருந்ததுனால சரி ஓகே அதை கொஞ்சம் சரி பண்ண முடியலன்னா அந்த போன விண்கல் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப அது வந்து வெறுமை தான் வந்துருச்சு. ஸோ ஓகே நீ கண்டினியூ பண்ணிட்டு அங்கே பண்ணுங்க. என்ன விஷயம்னா இதில் என்னன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது 1998 இந்த விண்கலை வந்து இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து நிறுவனாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு நடமாடும் ஒரு அறிவியல் ஆய்வாக நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு 100-200 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம கிராமத்துல இருந்து ஒரு நகரத்துக்கு வந்து கூடி வர்றதே ஒரு பெரிய விஷயம் நினைச்சோம். அப்புறம் நகரத்துல இருந்து ஒரு மாநில அளவில் வர்றது, அதுக்கப்புறம் மாநில அளவில் ஒரு நாடு அளவில் விரிவடைஞ்சு போறது, அப்புறம் நாடு அளவில் இருந்து மற்ற கண்ட அளவில் விரிஞ்சு போறது ஒரு பெரிய வளர்ச்சியை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம மனித குலம் வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு கிராமத்துல இருந்து வெளியில வர்ற மாதிரி இந்த பூமியில இருந்து வெளியில இருந்து போக என்ன, ஏன்னா இப்போ நமக்கே தெரியும் இப்போ சந்திராயன் 3 ஏன் வந்து இந்தியா வந்து நிலாவில் இறக்குச்சு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வெறுமனே நம்மளுடைய மனித குலத்தோட வளர்ச்சி வந்து இந்த பூமியில மட்டும் முடியறதில்லை. அடுத்த கட்டமா நம்ம நிலவுல போயிட்டு நம்ம குடியேறலாமா, இல்ல செவ்வாய் கிரகத்தில் நம்ம குடியேற முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ இதெல்லாம் நீ பூமியை விட்டு வெளியில போனா மனித குலத்துக்கு, அதாவது மனிதனுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், என்ன மாதிரியான, அதே மாதிரி இந்த பூமி வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து நம்ம பாடி எல்லாருமே இங்க இருக்கிற மனிதர்களும் சரி, விலங்குகளும் சரி, மாடா சரி, எல்லாமே வந்து இந்த கிராவிட்டியை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்போ நம்ம பூமியை விட்டு வெளியில போக நம்மளுடைய கிராவிட்டியை ஃபீல் பண்ணாத நிலை ஏற்படும். இன்ஃபேக்ட் நீங்க இன்டர் ஸ்பேஸ்லாம் போயிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிராவிட்டி இருக்காது. அப்போ இந்த கிராவிட்டி இல்லாத நிலையில நம்ம பாடி வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அதே மாதிரி நாட் ஓன்லி பாடி, நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வத்தியை கொளுத்தி வச்சீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெருப்பு நீங்க நார்மலான வத்தியை கொளுத்தி வச்சா உங்களுக்கு வந்து ஃபயர் வந்து நேரம் மேல் நோக்கி தான் போகும். அது ஏன் பாத்தீங்கன்னா அது வந்து புயிர் பீஸ் இங்க இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஹாட் ஏர் எல்லாம் வந்து மேல் நோக்கி போகும், எக்ஸ்பேண்ட் ஆகி. ஆனா இந்த விண்வெளி நிலையத்தில் அதாவது கிராவிட்டி ஃபீல் பண்ணாத இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபயர் வந்து உங்களுக்கு ஸ்பிரிக்கலா மாறும். அதாவது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே சில போட்டோஸ் நாசா வெளியிட்டு இருக்காங்க, அந்த நெருப்பு பிழம்போது மேல் நோக்கி போகாம ஒரு உருண்டை இடத்துல. அதே மாதிரி இப்போ வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே பூமியில் நடக்கிறதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செடிகள், நம்மளுடைய தாவர வளர்ச்சிங்கிறதும், ஏன்னா இப்போ நமக்கே தெரியும் வேர் கீழ் நோக்கி போனோம், இலைகள் மேல் நோக்கி வரணும். அப்போ ஏன் கிளைகள் மேல் நோக்கி வருதுன்னா, இலைகள் வருதுன்னா அப்போ சூரிய ஒளியை வாங்குறதுக்கு, வேர் கீழ் நோக்கி போகுதுன்னா தெரியும் ஓகே பூரிப்பஸ் இங்கே போனால் பிடிக்க முடியும். ஆனால் இங்கே மேல் நீங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அதாவது நீங்கள் மேலே போக போக உங்களுக்கு மேல் கீழுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் கிராவிட்டி ஃபீல் பண்ணாதனால எது மேல் எது கீழ்னு தெரியும். அப்போ அந்த சூழ்நிலை எப்படி வந்து தாவரங்கள் வளருது. சோ இந்த மாதிரி இயற்பியல் ரீதியாகவும் சரி, வேதியியல் ரீதியாகவும் சரி, நம்மளுடைய உடலியல் ரீதியாகவும் சரி, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது, இதை எப்படி நம்ம வந்து மேற்கொள்றது. ஏன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ அமெரிக்காவே வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு கிட்டத்தட்ட பூமியிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்துல தான் இது வந்து சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கட்டமா ஆர்டமிஸ் அப்படின்றத ஒரு பிளான் பண்றாங்க அமெரிக்கா. அது என்னன்னா நிலாவை சுத்தி வந்து இதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறது. அப்போ பூமியை சுத்தி போகும்போதே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதாவது பூமியை சுத்தி 400 கிலோமீட்டருக்குள்ளே இவ்வளவு ஆய்வுகள் பண்ணும்போது ஏன் ஆய்வு பண்ணா ஓகே ஒருவேளை ஈர்ப்பு விசை கம்மியான இடத்துல, ஈர்ப்பு விசையை ஃபீல் பண்ண இடத்துல எப்படி நடக்கும்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு 100 வருஷத்துலயோ 50 வருஷத்துலயோ அமெரிக்காவோட இப்போ சர்வதேச விண்வெளி நிலையம் எங்க இருக்கிற மாதிரி நிலாவை சுத்தி ஒரு விண்வெளி நிலையம் இருக்கும். அங்க தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற அனுபவத்தை வச்சு அங்க ஆய்வு பண்ணுவாங்க. இப்போ இங்க ஆய்வு பண்ணதோட அனுபவங்கள் வந்து நமக்கு ககன்யானுக்கு பயன்படும். இப்போ எப்படி வந்து ஆல்ரெடி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ISS வந்து நிறைய 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டமா அவங்க நிலவை சுத்தி போவாங்க. நம்ம இந்தியா வந்து ககன்யான் மூலமா இப்போ நம்ம பூமியை சுத்தி வரப்போறோம். அடுத்த கட்டமா நம்ம வந்து 2035 நம்ம நிலாவுக்கோ இல்ல மற்ற இதுக்கும் நம்ம யோசிக்கிறோம். அப்போ நிலாவில இருந்து அதுக்கப்புறம் மார்ஸ். ஸோ அப்போ இது வந்து நம்மளுடைய இன்டர்ஸ்பேஸ் டிராவலுக்கு நிலவு பக்கத்தில் போய் வாழறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய அறிவியல் ரீதியான சில முடிவுகளை கொடுக்கும். அதை தாண்டி இப்போ இன்னும் அடிஷ்னலாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பூமியில இருந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய சேட்டலைட் இந்த புயல் எரிமலையோடைய வெடிப்பு சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வரக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம வந்து 16 தடவை பூமி சுற்றி வரும். கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ISS அதாவது சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து சுற்றி வருது. அப்போ அங்கிருந்து பார்க்கும்பொழுது இந்த புயல் எப்படி வந்து உருவாயிருக்கு, என்ன திசையில் மூவ் ஆகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து போட்டோ எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் நாசாவில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான புயல் வந்து எப்படி நகருது என்ன துல்லியமாக போட்டோ எடுக்கிறது அங்க இருக்கிற விண்வெளி வீரர்களை வந்து நீங்க வந்து போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ எடுக்கிற வீடியோஸ் கூட நமக்கு வந்திருக்கு பார்க்குறோம். அதே மாதிரி எரிமலை சிற்றம் எந்த திசையில் இருக்கு, எப்படி வந்து அது அந்த எந்த வெடிக்க வைக்கும் அப்படின்றத நம்ம அங்கிருந்து இந்த ISSல நம்ம வந்து போட்டோ எடுத்து துல்லியமாக நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று இது மாதிரி கிட்டத்தட்ட
ஒரு இது வரைக்கும் இந்த 20 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 3500 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மேல இந்த மாதிரியான பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நம்ம உடல் சார்ந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், தாவரங்கள் எப்படி வளருதுங்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்க 6 மாசத்துக்குள்ள அந்த காராமணி விதையை வந்து அது வளர்ந்து அதை காமிச்சு போட்டோ எடுத்தாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு இங்கே பூமியில் நடக்கிற ஒரு அறிவியல் ஆய்வு கூட மாதிரி ஒரு விண்வெளியில் இந்த மாதிரியான கிராவிட்டியை ஃபீல், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கிராவிட்டி இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நம்ம 500 கிலோமீட்டர் வரல, கிராவிட்டி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், நம்மளும் ஃபீல் பண்ண மாட்டோம். அங்கே இருக்கிற எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு கிராவிட்டி ஃபீல் பண்ணாது. கிராவிட்டி இருக்கும், ஆனால் ஃபீல் பண்ண மாட்டோம். அப்போ அந்த கிராவிட்டி ஃபீல் பண்ணாத இடத்துல எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கட்டமாக நான் நிலாவுக்கு போக முடியும், நிலாவில் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க முடியும், அடுத்த கட்டமாக மார்ஸ். ஸோ அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரீதியான நம்முடைய மனிதகுலத்தோட அடுத்த கட்ட பயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்குங்கிறது தான் இந்த ISS உடைய ஒரு ஓவரால் பிக்சர். நிச்சயமா ஜோசப் பிரபாகரன் சார், முக்கியமான தகவல்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்திருக்கிறீங்க. இணைந்திருங்கள், நம்ம மீண்டும் பேசலாம்.